அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என்ன சித்யா. கீழரசூர் எங்கள் ஊரில் இந்த அரச மரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப வருஷமாக வச்சு வேப்ப மரமும் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஆனால் திருக்கல்யாணம் நடக்கலைன்னு எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. ஆனால் இப்போ குடமுழுக்கு பெருவிழா நடந்தப்போ அன்றைக்கே திருக்கல்யாணமும் நடத்தி வச்சுட்டாங்க. அருமையாக நடந்துச்சு திருக்கல்யாணம். இந்த மாலை மாட்டுதல், ஊஞ்சல் உற்சவம் அதெல்லாம் பண்ணி அருமையாக பண்ணி வச்சாங்க. இங்கே ஒரு பிள்ளையார், இந்த ஒரு சிலை வச்சுருக்காங்க. மக்கள்லாம் நிறைய பேர் வந்து கும்பிட்டு போகிறாங்க. அமாவாசை அன்னைக்கெல்லாம் சுற்றி வந்தால் அதிக பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள மக்கள் எல்லாருக்குமே நோய் நொடி எதுவுமே கிடையாது. வயசானவங்களாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. 90 வயசுக்கு மேலே நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. அது காரணம் இங்கே உள்ள இந்த சுகாதாரமான காற்று, இந்த அரச மரத்தோட இந்த நிழல். இங்கே தான் எல்லோரும் வந்துடுவாங்க. மதிய நேரத்தில், வெயில் நேரத்துலலாம் இங்கே வந்து உட்காந்துப்பாங்க. இந்த ஊரில் இப்போ என்னென்னா எல்லோரும் எங்கே பார்க்கலான்னா இந்த மரத்தில் தான் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த துணியெலாம் கட்டினாங்க, மரத்துக்கு பெருசாக கட்டி மஞ்சள்லாம் பூசி. தாலி கயிறு, அரச மரத்துக்கு ஒரு கயிறு கட்டியிருக்காங்க, இந்த வேப்ப மரத்துக்கு ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. எங்கள் பாப்பா கூட கேட்டுச்சு, ஆண் யார் பெண் யாருன்னு. அரச மரம் தாம்மா ஆண், வேப்ப மரம் பெண் அப்படி சொன்னேன். அப்புறம் ஏம்மா ஆணுக்கு தாலி கட்டுறாங்கன்னு கேட்டுச்சு. எனக்கு தெரியல பாப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அருமையாக நடந்தது. இங்கே வந்தாலே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நமக்கு வந்து மன அமைதி கிடைக்கணுன்னு இங்கே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு போனாலே மன அமைதி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இங்கே ஒரு கேட்டு மாதிரி போடணும். அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. மக்கள் வந்து அவங்கவுங்க காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு போகிறாங்க. அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலான் இருக்காங்க. மன அமைதிக்கு கோயில் தான் ரொம்ப சூட்டபுளான ஒரு இடம். இந்த குழந்தை பேர் வேணுங்கிறவங்க, திருமண பாக்கியம் வேணுங்கிறவங்கலாம் இந்த அரச மரத்தை அமாவாசையில் சுற்றி வராங்க. அந்த மாதிரிலாம் வந்தால் திருமணமும் சீக்கிரம் ஆகிடும், குழந்தை பேரும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் இங்கே முக்கால்வாசி குழந்தை இல்லாதவங்களே கிடையாது, எல்லாருக்குமே குழந்தை இருக்குது. அது வந்து இயல்பாகவே இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. இந்த அறிவியல் பூர்வமாக ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது வந்து அறிவியல் பூர்வமாக தான் தெரியும். ஆன்மீகம், அறிவியல் எல்லாம் வந்து மக்கள் நம்பிக்கையில் தான் இருக்குது. நீங்களும் வழிபடுங்க, அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.